மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் போது கட்சி தேர்தல் பொறுப்பில் இருந்து விலக விரும்புவதாகவும் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடமும் பேசியிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் மீண்டும் மோதலா என்பது தொடர்பாக ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சமீபத்தில் வரக்கூடிய தேர்தலை ஒட்டி 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அந்த பட்டியல் என்பது பாஜக தரப்பிலிருந்து வெளியாகி இருந்தது. அதில் 72 பொறுப்பாளர்களை 234 தொகுதிகள் வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. முக்கியமாக அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, எல் முருகன், அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, ஹெச் ராஜா, இப்படி கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் முதல் முக்கியமான நிர்வாகிகளை எல்லாம் உள்ளடக்கி ஒரு 72 பேருக்கு அந்த தொகுதிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தது. குறைந்தபட்சம் 2 தொகுதிகள் 3 தொகுதிகள் என அதிகபட்சம் 7 தொகுதிகள் வரை ஒருவருக்கு பிரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதனிடையே இந்த தொகுதிகள் அந்த பட்டியல் வெளியான ஒரு நிலையில தற்போது இந்த பொறுப்பில் இருந்து விலகுவதாக அண்ணாமலையும் தற்போது அறிவித்திருக்கிறார். இதற்கிடையே மாநில நிர்வாகிகள் சிலர் நயினாரின் மீது அதிருப்தியில் இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் தங்களிடம் ஆலோசனை செய்யாமல் தங்களுக்கு என்னென்ன தொகுதிகளில் நாங்கள் பொறுப்பாளராக செயல்பட நாங்கள் விரும்புகிறோம் என்ற எங்களின் விருப்பங்களை எல்லாம் கேட்காமல் அவராகவே தன்னிச்சையாக அந்த பட்டியலை தயாரித்து எங்களுக்கு கொடுத்திருப்பதாக ஒரு சில நிர்வாகிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக அண்ணாமலைக்கு சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, காரைக்குடி, திருவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம் உள்ளிட்ட தொகுதிகள் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கும்மிடிப்பூண்டி, மயிலாப்பூர், நாங்குநேரி, பொள்ளாச்சி, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்படி பலருக்கும் பல தொகுதிகளானது பிரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இருந்தது. முக்கியமாக பார்த்தோம்னா தற்போது வரை பாஜக தரப்பில் ஒரு அதிகாரப்பூர்வமாக இது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் பாஜகவினுடைய தமிழக பாஜகவின் எக்ஸ் வலைதளத்தில் இது இன்னும் வெளியாகவில்லை. அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பு எக்ஸ் வலைதளத்தில் வெளியான சில நிமிடங்களிலேயே இது நீக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் மாநில நிர்வாகிகளிடமிருந்து அதிருப்திகள் வந்ததால் உடனடியாக எக்ஸ் வலைதளத்தில் இருந்து இந்த பட்டியல் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தற்போது மீண்டும் அந்த பட்டியல் எந்த அதிகாரப்பூர்வ தளங்களிலோ எங்களுக்கு செய்தியாளர்கள் குழுவிலோ இன்னும் அந்த அறிவிப்பானது போடப்படாமல் இருக்கிறது. இருப்பினும் தனித்தனியாக முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் தனித்தனியாக இந்த பட்டியல் சென்று இருக்கிறது. இதற்கிடையே தற்போது இந்த பட்டியல் என்பது எங்களை கேட்காமல், எங்களினுடைய ஆலோசனையை கேட்காமல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்து அவராகவே ஒரு பட்டியலை தயாரித்து வெளியிட்டு இருக்கிறார். இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்றெல்லாம் அந்த நிர்வாகிகள் நம்மிடையே சில அவரவரினுடைய கருத்துக்களையும் கூட நம்மிடையே தகவல்களாக தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தற்போது வெளிப்படையாகவே அந்த மோதல் நிலவுகிறதா என்ற ஒரு சந்தேகம் எழக்கூடிய வகையில செய்தியாளர்களின் சந்திப்பின் போது அவர் இந்த பொறுப்பில் இருந்து நான் விலகுவதாக அவராகவே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் என்றால், தந்தையினுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, அதை நான் பார்க்க வேண்டும். மற்றபடி தேர்தல் பொறுப்புகள், கூட்டணி வேட்பாளர்களுக்கு தேவையான பணிகளை எல்லாம் நான் கட்சி தலைமை சொல்கிறதோ அதை நான் செய்வேன் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே நயினாரின் மீது மாநில நிர்வாகிகள் அண்ணாமலை, தமிழிசை உட்பட ஒரு சில மாநில நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களிடம் ஆலோசனை செய்யாமல் அவர் தொகுதிகளின் பட்டியலை அவர் தயாரித்து வெளியிட்டு இருப்பதாக நமக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிருப்தி என்ன என்றால், தங்களுக்கு உரிய அந்த பகுதிகளில் அந்த பொறுப்புகளை நியமிக்காமல், உதாரணத்திற்கு அண்ணாமலை என்றால் கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய தொகுதிகளை அண்ணாமலைக்கு நியமித்திருக்கலாம்
அறிவித்திருக்கலாம். தமிழிசை என்றால் சென்னையில் தான் அவர் முழு நேரமும் வந்து கட்சி பணிகளை செய்து கொண்டு மக்களை சந்தித்துக் கொண்டு இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழிசை பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே சென்னை இந்த மாதிரியான தொகுதிகளை அறிவித்திருக்கலாம், இதற்கு உட்பட்ட தொகுதிகளை அறிவித்திருக்கலாம். ஆனால் சம்பந்தம் இல்லாத தொகுதிகளை நிர்வாகிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு மதுரை தெற்கு, காரைக்குடி, திருவைகுண்டம், அண்ணாமலைக்கு விருகம்பாக்கம், இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் தொகுதிகளையும் கூட அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எங்களை கேட்டு எங்களிடம் ஆலோசனை செய்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் என்றும் சிலர் நம்மிடையே வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே தற்போது அண்ணாமலையும் அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்து விட்டார். நயினாரிடம் இதை பற்றி ஏற்கனவே பேசி இருப்பதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 மாதங்கள் தான் வந்து இருக்கிறது. தற்போது பாஜகவில் ஒரு உட்கட்சி பூசல் நிலவுகிறதா, அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் இடையே மோதல் போக்கு திரைமறைவில் நிலவுகிறதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் மற்ற தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில் ஏற்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.